Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 3ல இருக்க எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் நம்பர் 8. ஸோ ஆல்ரெடி 7 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சம் என்னன்னு பார்க்கலாம். The velocity of the particle moving in a plane is given by the following diagram. Find out the direction of the force acting on the particle. ஸோ ஒரு பார்ட்டிக்கிளோடைய வெலாசிட்டியை ஒரு டயக்ராம் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்காங்கன்னா அது என்ன டைரக்ஷனில் அதோடைய ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு சேமாக இருக்க மாதிரி 4 லைன் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இது t = 0 செகண்ட், t = 1 செகண்ட், t = 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா y டைரக்ஷனில் அதோடைய மூமெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டைம் டியூரேஷன்லையும் அது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஒரு பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுது. டைம் டியூரேஷன் வந்து 0 செகண்ட்லேருந்து 3 செகண்ட்க்கு டைம் போகிறதுக்குள்ளே அந்த பார்ட்டிக்கிள் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாட் டைரக்ஷன் எக்ஸ் காம்போனன்ட், அதாவது எக்ஸு, இது வந்து உங்களுக்கு ஒய். அப்போது எக்ஸ்ஒய் பிளேனில் வெலாசிட்டி மூவ் ஆகுது. அப்போ இங்கே இசட் வந்து கிடையாது. ஜென்ரலாக வெலாசிட்டியை காம்போனன்ட்ஸாக பிரிக்கும்போது எப்படி எழுதுவோம், விஎக்ஸ் ஐ கேப், விஒய் ஜே கேப், விஇசட் கே கேப். இங்கே இசட்டுன்றதே இல்லை. ஸோ விஇசட் இஸ் 0. நம்மளுடைய பிளேன் என்னது, XY பிளேன். ஓகேவா? XY பிளேனில் உங்களோட பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வெக்டாரோடைய காம்போனன்ட் உங்கள் புக்கில் லென்த்து மாறாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ விஎக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் புக்கில் இருக்க டயக்ராம் பாருங்கள். இது லென்த்து கொஞ்சம் ஒரே மாதிரி போட்டிருக்கேன், சரியா? அதே இது ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இன் ஒய் டைரக்ஷன் விஒய் இஸ் இன்க்ரீஸிங். இன்க்ரீஸிங்னா என்ன அர்த்தம், வேரி ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கே ஆக்ஸலரேஷன் இருக்கும், இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, தட் இஸ் நோ ஆக்ஸலரேஷன். சரியா? இதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெலாசிட்டியை 3 காம்போனன்ட்ஸாக எடுக்கிறோம். ஸோ டயக்ராம் படி இது ஒரு எக்ஸ்ஒய் பிளேனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இசட் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லாததுனால விஇசட் = 0ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்ட்டிக்கிளுக்கு இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி விஎக்ஸ்னும் ஒய் ஆக்சிஸில் இருக்க காம்போனன்ட் விஒய்னும் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபிகர் படி பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் 0லேருந்து 3 செகண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது இந்த ஆப்ஜெக்டை. ஸோ ஒய் டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, ஏன்னா அதோடைய லென்த்தில் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் த லென்த் ஆஃப் த வெக்டார் இன் தி ஒய் டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங், இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, if the velocity changes with respect to time, there must be an acceleration. இங்கே வெலாசிட்டி ஒய் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகிறதுனால அதுக்குரிய ஆக்ஸலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். In this case, the particle has acceleration in y direction since the y component of the velocity changes. அப்போ பார்ட்டிகிளுக்கு ஆக்ஸலரேஷன் இங்கே என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸும் அப்போ இங்கே தான் இருக்கும், ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அதே இது the length of the vector in x direction does not change. x directionல length change ஆகலை. It means the particle has a constant velocity in the x direction. அப்போ x directionல இது constant velocity இருக்குன்னு சொல்லியாச்சு. So no force or zero net force acts in x direction. இங்கே constant velocity இருக்கிறதுனால force இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே f உடைய வேல்யூ 0, இங்கே ஃபோர்ஸ்க்கு வேல்யூ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான், அவங்க கொஸ்டினில் கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிவன் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது
லென்த் வேரி ஆகலை, ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போது இங்கே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆனதுனால there is no acceleration. ஆக்சலரேஷனே இல்லைன்னா அங்கே ஃபோர்ஸே இல்லைன்னு அர்த்தம். 0 ஃபோர்ஸ் ஆர் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அதே இது ஒய் டைரக்ஷனில் லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அப்போ ஆக்சலரேஷன் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒய் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த இதில் வந்து XY பிளேன்றதுனால இசட்ன்ற காம்பனண்ட்டே வராது. ஸோ VZ இஸ் 0. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு டயக்ராம் வச்சு என்ன வரும் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி 1 வேர்ட்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது சம்ஸ்க்கோ நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய மற்ற வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.